ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்கு. நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஆக்சுவலா ஒரு ரீல் பார்த்தேன். என்னன்னா, இந்த கொடைக்கானல்ல வந்து அசாமீஸ் ஃபுட் வந்து ஒருத்தர் பண்றாரு ஆக்சுவலா. அவரு அசாமி தான். நான் பார்த்துருக்கேன், சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப நல்லா தான் இருக்கு. அதாவது அசாமீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அது நல்லா தான் இருக்கு. ஒருத்தங்க வந்திருக்காங்க இன்ஃப்ளூயன்சர் ஆக்சுவலா. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்களாம். அவங்க போன உடனே வந்து அவங்க சாப்பிட்டு பார்த்தாங்க. ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. அப்படி சொன்னாலும் பரவாயில்ல. நல்லாவே இல்லாதக்கு நீங்க யாருமே போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நான் சாப்பிட்டேன். எனக்கு அது பிடிச்சிருந்தது. அசாமீஸ் ஃபுட்டுனா அதுதான் அப்படிதான் இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். ஒருவேளை அவங்க சாப்பிட்ருக்காங்களா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் சொல்லிக்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம், அது பிரச்சனை கிடையாது. இப்படி டிப்ளமேட்டிக்கா ஒன்று அவங்க வந்து நல்லா இல்லை அப்படின்னா டிப்ளமேட்டிக்கா சொல்லணும். ரிவ்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். இவங்க ரிவ்யூவே பார்க்காம ஹோட்டல் ரிவ்யூ நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க போய் போட்டு சாப்பிடல, நீங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எந்த இடத்துல இடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இது வந்து நம்ம ஊர்லயே நடந்திருக்கு. ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்திருக்காங்க, ரொம்ப பெரிய இன்ஃப்ளூயன்சர், பேர் சொல்ல விரும்பல. அவங்க வந்து இந்த இடத்துல சாப்பாடு நான் சாப்பிட்டா எனக்கு வந்து ரிவ்யூக்கு 50,000 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை நான் கொடுக்க முடியாதுப்பா. இவருக்கு ஆக்சுவலா அவருக்கு அந்த ரிவ்யூ தேவையே இல்லை. டெய்லி ஹோட்டல்ல கண்டிப்பா ஒரு 1000 இருந்து 1500 பேர் வந்துட்டு தான் இருக்காங்க டெய்லி. ஃபுட்டு போயிட்டு தான் இருக்குது. ஹோட்டல் நல்லா டெவலப் ஆன ஹோட்டல் தான். இப்போ இந்த இடத்துல எனக்கு ரிவ்யூ தேவையில்லை. அப்போ நான் என்ன சொல்லுவேன், வேணாம்ப்பா, சாப்பிட்னா சாப்பிட்டு கிளம்பு. ஒருவேளை ரிவ்யூ போடணும்னா நீ ஏன் போட்டுப்போ அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவனோட வியூஸ்க்காக தான் அவன் பண்றான், தெளிவா தெரியுது. இப்போ இந்த இடத்துல 50,000 கொடு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கொடுக்கலன்னு சொன்ன உடனே சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. ஆனா உள்ளூர்ல உள்ள எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹோட்டல் தான் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்கதான் சாப்பிட்டோம். இப்படி ஒரு பிசினஸை குழப்புறதும் வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. நான் எல்லாரையுமே சொல்ல மாட்டேன். எல்லாரும் ஒரு சிலர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லா வந்து கரெக்டா இப்படிதான் இருக்கும், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த திடீர்னு அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் வீட்டுக்கு பக்கத்துல போய் அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி நிறைய புதுசா கேட்சிஸான வார்த்தை யூஸ் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. ஓகே தான். ஆனா சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருந்தாலும் அவங்க காசு கொடுக்கலன்றதுனால நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்த என்னால ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா அந்த இடத்துல நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிடலன்னா பரவாயில்ல. ஏன்னா அன்னைக்கு அவங்க சொன்ன அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் நான் கொடைக்கானல் போயிருந்தேன். நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தேன், அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஹோட்டல் தான் நான் எக்ஸாக்டா அங்கதான் உட்காந்து சாப்பிட்டேன். நானு பிளஸ் 4 பேர் சேர்ந்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. அசாமீஸ் ஃபுட்னா அப்படிதான் இருக்கும். உப்பு இருக்காது, கொஞ்சம் காரமா இருக்கும். ரொம்ப அதிகமா வந்து இது இருக்காது. நம்ம வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துக்கு அது கரெக்டாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் அவங்க அது வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேபி டேஸ்ட் நல்லா இல்லை அப்படின்னா பரவாயில்ல, டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஏன்னா அந்த நிறைய பேருக்கு வேரியஸ் கைண்ட் ஆஃப் டேஸ்டஸ்லாம் இருக்கும்ல, அதனால அவங்களுக்கு அப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஹோட்டலுக்கே போகாதீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப மனசு உறுத்திட்டு. அது அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ என்னன்னா இன்ஃப்ளூயன்சர் வந்து இப்போ நம்ம ஊரை எடுத்துட்டோம் அப்படின்னா எங்கெங்கே ஹோட்டல்ஸ் இருக்குது, இல்லை அவங்க ரிவ்யூ பண்ணுறது மூலயமா நமக்கு என்ன, அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்படி ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே இவ்வளோ மெனுஸ்லாம் இருக்குது, நம்ம போய் இது மாதிரி நம்ம சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த இது போய் நம்ம ஏன்னா நமக்கு பிடிச்சதை மட்டும் சாப்பிட்டு அப்படியே வெளியே வந்துடுவோம். ஆனால் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற வீடியோவில் வந்து நிறைய மெனுவில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே வந்து அவங்க ரிவ்யூ கொடுத்துருவாங்க. அப்போ அது மூலயமா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத அங்கே எடுத்துக்கிட்டு நம்ம விருப்பப்படி நம்ம அங்கே போய் நமக்கு எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிற ஒரு அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம அப்படி போகிறது தான் கரெக்டாக இருக்கும். சில இன்ஃப்ளூயன்சர் வந்து அதுதான் எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே அவங்களோட வீடியோஸ்லாம் 4-5 ஹோட்டல்ஸ்லேயுமே போய் டச் பண்ணிடுவாங்க. அங்கே எல்லா இடத்துலையுமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே அது ஏன் அந்த இடத்துல வருது, கரெக்டான ரிவ்யூஸ் வரல அப்படின்னா, ஸோ அவங்களோட ஒர்க்குக்கான சார்ஜஸ் வந்து அவங்க பண்ணுறப்ப வந்து கட்டாயமாக வந்து நல்லா இருந்தது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். ஆமாம். ஸோ அப்படி ஒரு கட்டாயம் இருக்குதுங்கிறதுனால அவங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க.